அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை நாங்கள் நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே புனிதமான ரமலான் மாதத்திலே நாங்கள் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதத்திலே அல்லாஹ் தஆலாவை நெருங்க போகின்ற நேரத்திலே பல சந்தேகங்கள், உள்ளத்தில் வரக்கூடிய டவுட்டுகள், அல்லாஹ் தஆலாவை பற்றிய கெட்ட சிந்தனைகள், அல்லது என்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கத்தோடு மெச் பண்ணி பார்க்குற பொழுது நான் அதில் நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அப்படியெல்லாம் பல சிந்தனைகள் வருகின்ற பொழுது அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வாழ்க்கையினூடாக 6 விஷயங்களை எடுத்து காட்டுறான். எமது வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்ற அந்த பாதையில் எங்களுக்கு வரக்கூடிய தடைகள், நல்லறங்கள் செய்கின்ற பொழுது அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்பகத்தன்மை அற்றதாக ஆக்குகின்ற வேலைகள், இப்படியான பிரச்சனைகள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தடையாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் தொழுதால் அல்லாஹ்வை நெருங்கலாம், குர்ஆன் ஓதினால் அல்லாஹ்வை நெருங்கலாம், சதகா கொடுத்தால் அல்லாஹ்வை நெருங்கலாம். இதெல்லாம் ஒரு அடிப்படை, அது சரி. ஆனால் ஏன் அதெல்லாம் செய்தும் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கின மாதிரி எங்களுக்கு விளங்குதில்லை, அல்லது அல்லாஹ்வை நெருங்குறதற்கு இதெல்லாம் செய்தும் கூட ஒரு டவுட் உள்ளத்தில் இருக்குது. அல்லாஹ்வை நெருங்குறதற்கு முடியாதவன் மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த உலகத்தில் எங்களுக்கு பல சோதனைகள் வருகிறது, பலவிதமான உள்ளத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகள் எங்களை அல்லாஹ் தஆலாவை நெருங்குகின்ற சிந்தனையை தூரமாக்குறது. நபிமார்கள் இப்படியான பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அந்த பிரச்சனையை முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் எதை பயன்படுத்தி கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் என்ன விஷயத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்ற விஷயங்களை தொகுத்து அல் குர்ஆன் எங்களுக்கு வரக்கூடிய 6 பிரச்சனைகளை எடுத்து அந்த 6 பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட நபிமார்களை காட்டி அதிலிருந்து அவர் எப்படி விலகிக் கொள்கிறார் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை அல் குர்ஆனில் கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், அடுத்தவன் எனக்கு சதி செய்வானா. ஒரு பொருளாதாரத்தை ஆரம்பிக்கிற பொழுது பக்கத்து வீட்டான் சதி செய்வானா, நண்பன் எனக்கு நல்லவன் மாதிரி நடித்து மோசடி செய்வானா, அல்லது ஊரில் நல்லவனாக வாழ நினைக்கிற பொழுது ஊர் என்னை காட்டி கொடுத்து விடுமா. இப்படி என்னை சார்ந்தவர்கள், என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் பற்றி ஒரு சந்தேகம் வருகிறது. கூடுதலான ஒரு லாபம் அடைந்தால் அப்பொழுது சந்தேகம் வருகிறது. அதே நேரத்தில் சந்தேகம் இல்லாமல் வாழவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாரும் எங்களுக்கு நல்லது தான் செய்ய மாட்டார்கள். பக்கத்து வீட்டானை பற்றி சந்தேகம் இல்லாமல் வாழ இயலாது, சந்தேகப்பட்டும் வாழ இயலாது. ஊரில் இருக்கிற நண்பர்களை முழுமையாக சந்தேகம் இல்லாமல் வாழவும் முடியாது, சந்தேகப்பட்டு கொண்டும் வாழ இயலாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிற பொழுது எனக்கு அரசாங்கம் சதி செய்து விடுமோ, அல்லது என்னோட பழகுற இவர் என்னை காட்டி கொடுத்துடுவாரோ, அல்லது அவர் அவருடைய தேவைக்கு என்னை பயன்படுத்துவாரோ, இப்படி பல நிலைகளில் தான் எங்களுடைய உள்ளம் சஞ்சலப்படுகிறது. இந்த சஞ்சலத்திலிருந்து நீங்கினால்தான் எமது மூளை இப்படியான சிந்தனைகளிலிருந்து தவிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும், செய்கின்ற நல்லறங்கள் எங்களுக்கு இனிமையாக இருக்கும். அடுத்தவனை பற்றி நாங்கள் இந்த விஷயத்தை மூளையில் வைத்து கொண்டு நான் ஒரு கெட்டவன் மாதிரி எனக்கு ஆகிடும். அதனால் நான் என்னை வெகுளித்தனமாக வாழவும் முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது
அல்லாஹு தஆலா எப்படி இதை கற்றுத்தருகிறான் என்று பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஒரு ஆளை கொலை செய்துட்டு மதியனுக்கு போகிறாரு. மதியனில் இருந்து திருமணமெல்லாம் முடித்து வருகின்ற வழியில் பலஸ்தீன் வழியால் வருகின்ற பொழுது தூர் சீனாய் மலையில் இருந்து அல்லாஹு தாலா ஒரு வெளிச்சத்தை காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்துக்கு எடுத்து நான் தான் அகிலத்தாரின் இரட்சகன் என்று சொல்லி அல்லாஹு தாலா நபியாக்குறான். நபியாக்கி இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபிரௌனிடத்தில் போய் என்னை பற்றி சொல்லுங்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனே என்னை தேடிக்கொண்டிருக்கிறான், நான் அவனிடத்திலே போயிட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் உதவிக்கு அழைத்து கொண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட பலசாலி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா எல்லா இடங்கள்லையும் அல் குர்ஆனில் ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடையவும் ஹாரூனுடையவும் ரப்புன்னு தான் சொல்லுவான். மூசாவோட பேர் தான் ஃபெஸ்ட்டுக்கு வரும். ஆனால் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அந்த இடத்துல மட்டும் மாறி வரும், ரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனுடைய ரப்பும் மூசாவுடைய ரப்பும் என்று மூசா பின்னுக்கு வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு ரெண்டு காரணம். சூரத்து தாகாவில் இந்த வசனம் வாரதுனால சூரத்து தாகாவில் வரக்கூடிய வசனம் எல்லாம் அலிஃபில் முடியணும். அதனால் ரப்பி ஹாரூன வ மூசா, மூசா பின்னுக்கு போனால் தான் மூசாவில் தான் அலிஃப் இருக்கிற, அது ஓதுவது சம்பந்தப்பட்ட ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னவென்றால், அந்த மக்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தான் மூசாவை விட கூடுதலாக பயப்படுகிறார்கள். அதனால் கூடுதல் பயமுள்ளவருடைய பேரை தான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த விஷயத்தை ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய இடத்துல போகிறதுக்கு பயப்படுவார் என்றால் தன்னை விட பயமில்லாத ஒருத்தரை தானே அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். தன்னை விட பயந்த ஒருத்தரை யாரும் கேட்க முடியாது. நானே அவனே பாதுகாக்கின்ற நிலைமை வரும். என்ன பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறவனாக இருந்தால் தன்னை விட பயமில்லாதவனாக இருக்கணும். இப்படியெல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குற பொழுது அல்லாஹ்வும் ஒரு கரண்டி கொடுக்குறான், லன் யசில இலைக்குமா, உங்கள் ரெண்டு பேரையும் ஃபிரௌன் தொட முடியாது. அந்த கரண்டியையும் கொடுத்து விட்டு இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தயாராகிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைத்து கொண்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துவாவும் கேட்டுக்கொள்கிறார்கள். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, ஆண்டவனே என்னுடைய இருதயத்தை விரிவாக்கிடு, வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியங்களை இலகுவாக்கிடு. எந்த காரியத்தை நான் தொட்டாலும் அதில் நான் கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி என்னுடைய இருதயம் எந்த விஷயத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது சரியான இருதயமாக ஆக்கித்தரணும். வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய கொன்னல் முடிச்சை அவிழ்த்திடு. இந்த துவாவை நாங்கள் கேட்குறோம். அல் குர்ஆனில் வந்த துவா, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. இதை நாங்கள் கேட்கின்ற பொழுது அதிகமான தஃப்சீருடைய விரிவுரையாளர்களுடைய கருத்து என்னவென்றால், வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி என்றதை கேட்கக்கூடாது. குர்ஆனில் வந்ததுனால கேட்கலாம், அந்த கருத்தும் இருக்கிறது. ஆனால் கேட்காமல் இருக்கிறது நல்லம். காரணம் என்னவென்றால், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, இது எல்லோருக்கும் சம்பந்தப்பட்டது. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி என்றால் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு நோய் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாரு. அந்த நோய் எங்களுக்கு இல்லை. அந்த நோய் இருக்கிறதுனால அவர் பிரத்யேகமாக அவருக்காக கேட்டுக்கொண்டது. அது அந்த நோய் இருக்கிறவர் அதை கேட்குறது அவருடைய தனிப்பட்ட பிரைவேட் விஷயமாயிடும். ஆனால் அந்த நோய் இல்லாமல் நல்லா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்விடத்தில் நான் திக்கி திக்கி பேசுகிறதிலிருந்து பாதுகாக்கிறதுன்றதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்னும் சில அறிஞர்கள் இப்படியும் சொல்லுகிறார்கள், என்னவென்றால் பேசுகின்ற பொழுது தடமாத்தம் வரும், அந்த தடமாத்தத்திலிருந்து பாதுகாக்க இதை ஓதிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கருத்தில் இதை கேட்கல. தடமாத்தம் வருகின்றது ஒரு நபிக்கு நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய டாக்கட் அந்த தடமாத்தம் தவறுதல் அந்த விஷயம் அல்ல. உண்மையிலே அவருக்கு நாவு தடுமாகிற நோய் இருந்தது. அல்லாஹ் தஆலா அதனால் தான் காலகது ஊத்தீத சூலக யா மூசா, மூசாவை கேட்டதெல்லாம் நான் தந்துட்டேன்.
அந்த தடமாத்தம் என்கிறது துவாவில் வாரது அல்ல, அது மூளையில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் நாங்கள் இந்த துவாவை கேட்குற பொழுது ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி, நல்லா பேச வச்சுக்கிற எனக்கு அல்லாஹ்விடத்தில் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நோய் இல்லாத ஒன்றை எனக்கு ஒரு நோயை அல்லாஹ் தரவே இல்லை. அந்த நோயை அல்லாஹ்விடத்தில் சுட்டி காட்டி ஆண்டவனே அந்த நோயை என்ன நீக்கிடுன்னு சொல்ல இயலாது. ஏன், அந்த நோயை நான் தரவே இல்லையே, நான் தானே நல்லா வச்சிருக்கிறேன். இப்போ நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா அந்த கருத்து தான் நல்லா இருக்குது. அடுத்தது அல் குர்ஆனில் வரக்கூடிய எல்லா துவாவையும் நீங்கள் பார்த்தால் ரப்பின்ற சொல்லில் தான் ஆரம்பிக்கும். அல்லான்ற சொல்லில் துவா ஆரம்பிக்கிறதில்ல. யா அல்லான்னு நாங்கள் கேட்குறோம், தவறில்லை, கேட்கலாம். ஆனால் நபிமார் அப்படி கேட்கல. நபிமார் எப்படி துவாவை ஆரம்பிக்கின்றார்கள் என்று அல் குர்ஆனை பார்த்தால் எல்லா துவாவும் ரப்பின்ற வசனத்தில் தான் இருக்குது. இந்த துவா கூட யா அல்லாண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி, என்னுடைய ரப்பே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை வைத்துவிட்டு வருகின்ற பொழுது ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஜர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், அவரும் ரப்பின்னு தான் தொடங்குறாரு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, ஆண்டவனே தொழுகையை நிலைநிறுத்தாட்டக்கூடியவனாக. முஅத்தியஸ் ஸலான்னு ஒன்று இருக்கிறது, முகீமஸ் ஸலா. முஅத்தியஸ் ஸலாண்டா தொழுகையை தொழுகிறது, முகீமஸ் ஸலாண்டா அதை விட டீப்பான கருத்து. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் கேட்டார், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், என்னை பிள்ளை இல்லாமல் வச்சிடாதே. ரப்பி இன்னி பிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய திருமணத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் அவரும் ரப்பி ரப்பிஹ்கும் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. எல்லா துவாவும் அல் குர்ஆனில் ரப்பின்னு தான் தொடங்குது. யா அல்லான்னு தொடங்கலாம். ஆனால் நபிமார் எது மிகச்சரியோ அப்படித்தான் அல்லாஹ்வுக்கு பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் உச்சகட்டத்தில் அல்லாஹ்வை பாராட்டி பேசுகின்ற பொழுது அப்படி பேசுவார்கள். யாண்டா என்ன, விழிப்பு குறி. விழிப்பு குறி, விழிப்புல இருக்கிறவனுக்கு விழிப்பு குறி தேவையில்லை. ஏன்னா ரப்புல் ஆலமீன் விழிப்புல தான் இருக்கிறான். அதனால் விழிப்பு குறியை வச்சு அவனுக்கு நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் எங்களுக்கு விழிப்பு குறியை வச்சு பேசணும். மேலே இருக்கிறவன் தான் கீழே இருக்கிற ஆளுக்கு விழிப்பு குறி வச்சு பேசுகின்ற பழக்கம் இருக்கிறது. அதனால் அல் குர்ஆனை நீங்கள் பார்த்தா அல்லாஹ் தான் எங்களுக்கு யா போடுறான், நாங்கள் அவனுக்கு ரப்பி தான் போடணும். ஒமா தில்க பியமீனிக்க யா மூசா ஃபஅல்கிஹா யா மூசா கால கது ஊத்தீத்த சூலக்க யா மூசா. யாண்டு போட்டு பேசுகிற அல்லாஹ் தான். யா ஐயுஹன் நபியோ, ஏ நபியே. யானிசா அன் நபியே, நபியுடைய மனைவிமார்களே. யா ஐயுஹல்லதீன ஆமனோ, விசுவாசம் கொண்டவர்களே. யா ஐயுஹல் இன்சானோ, மனிதர்களே. யா ஐயுஹல் மலவோ, ஒரு கூட்டத்தை பார்த்தல்ல, ஒரு கூட்டமே, ஒரு சமூகமே. யா ஐயுஹல் இன்சானோ, மனிதர்களே. இதே மாதிரி அல்லாஹ் தாலா எல்லா இடத்திலையும் அவன் பேசுகின்ற பொழுது யா பனி இஸ்ராயில், யா பனி ஆதம், அது மாதிரி யா போடுறது அல்லாஹ் தான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு பேசுகின்ற பொழுது, துவா கேட்கின்ற பொழுது ரப்பி, ரப்பி என்றால் எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய சிஃபத்து எல்லாம் சேருகின்ற வசனம் அது. அதைத்தான் நபிமார்கள் அல் குர்ஆனில் கேட்பார்கள் என்றால் இந்த இடத்தில் இருந்து அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படியெல்லாம் கேட்டுட்டு ஃபிர்அவுன்ட்ட போனால் அவன் சதிகாரன், அவன் மிகப்பெரிய அறிவாளி. அறிவாளிகள் டிரெக்டாக அநியாயம் செய்ய மாட்டார்கள், சதிதான் செய்வார்கள். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லிக்கொள்கிறாரு, வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். ஆண்டவனே, என் கருமத்தை நான் உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன். நாங்கள் எந்த விதமான சந்தேகங்கள், டவுட்டுகள், பிரச்சனைகள், கசிவுகள், காயங்கள், எனக்கு அநியாயங்கள் நடக்குமோ என்ற இந்த பிரச்சனைகள் எங்களுடைய தலையில் இருக்கிற பொழுது எதுக்குமே நாங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். இந்த வசனம் எங்கே வருகிறது என்றால் 85வது சூரா 44ஆம் வசனம். இதை நாங்கள் சொல்லிக்கொள்ள பழகிக்கொள்ளணும். நாங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும்
மார்க்க விஷயத்தில் ஈடுபடுகிறோமா, வியாபாரத்தில் ஈடுபடுகிறோமா, ஒரு திருமண விஷயத்தில் நாங்கள் முன்னெடுக்கிறோமா, அல்லது சமூக விஷயத்தில் முன்னெடுக்கிறோமா, பல மஷூராக்களை பண்ண இருக்கிறோமா, எதுவாக இருந்தாலும் பௌதிக காரணிகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஆனாலும் கூட இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் இதனால் ஏற்பட்ட லாபம் என்ன? ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விவகாரங்கள் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், தரூனி அக்துல் மூசா, என்னை விடுங்க, நான் மூசாவை கொல்லுவேன். முடிவெடுத்துட்டான், இனி நான் மூசாவை வைக்கிறேன் இந்த உலகத்தில். இந்த துவாவை கேட்டுக்கொண்டதுனால அல்லாஹ் தஆலா சதிகாரண்ட சதியிலிருந்து பாதுகாக்கணுமே. ஏன் வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ்னே அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, சதிகாரர்களுடைய தீங்கிலிருந்து நான் அவரை பாதுகாத்தேன். அல் குர்ஆனில் வரக்கூடிய எந்த ஒரு துவாவுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகின்ற வசனம் வருகின்ற பொழுதும் அதன் முன்னால் ஒரு ஃபா என்ற ஹர்ஃபு வரும். ஃபஸ்தஜாப லஹும், அதே மாதிரி ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ், ஃபஸ்தஜப்னா லஹு வவஹப்னா லஹு யஹ்யா, ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னாஹு மினல் கம், ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னா மா பிஹி மின் துர். அல்லாஹ் துவாவுக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லுகின்ற எல்லா வசனத்திலையும் ஃபா என்ற ஹர்ஃபு முன்னால் இருக்கிறது. ஃபா என்ற ஹர்ஃபுக்கு என்ன அர்த்தம் என்றால் உடனே என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா எந்த துவாவை கேட்டாலும் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற பொழுது அதை நான் கபூல் செய்தேன் என்ற வசனத்துக்கு முன்னால் ஃபாவை சேர்த்தினதிலிருந்து என்ன விளங்குது என்றால், கேட்குற நேரமே நான் கபூல் செய்தேன். நாங்கள் படிக்கிற பொழுது சும்மா படிப்போம், அல்லாஹ் தஆலா இப்போ கபூல் செய்வான் இல்லது பிறகு கபூல் செய்வான் என்று. அது தவறான கருத்து, அல் குர்ஆனுக்கு தவறு. பிறகு தருவதை பிறகு முடிவு செய்யலாம், ஆனால் கேட்குற நேரம் முடிவாயிட்டு. நான் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்குறேன், 10 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தாரது பொருத்தம் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு பிறகல்ல தாரதா இல்லையாண்டு அல்லாஹ் முடிவு செய்கிறது. கேட்குற நேரமே முடிவாயிட்டு, முடிவாயினா கபூல் ஆயிட்டு தானே. ஒரு ஆள் இடத்துல போய் நான் 10,000 ரூபா பணம் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறாரு, 10,000 ரூபா நான் இப்போ தருவேன், ஆனால் பெருநாள் வருகிற காரணத்தினால இதை இப்போ தான் நீங்கள் செலவழித்திடுவீங்க, அதனால் நான் உங்களுக்கு 10,000 ரூபா வச்சிருந்து பெருநாள் அண்டு நைட்டுக்கு வாங்கிக்கோங்க. இப்போ அவர் தந்துட்டாரா இல்லையா? ரிசர்வ் பண்ணி அவர் வச்சுட்டார் என்றால் இப்போ தந்துட்டார் தானே, வைத்திருக்கிற இடம் தானே அவருடைய சேவிங் தானே அவருடைய இடம். அது மாதிரி ரப்புல் ஆலமீன் எந்த துவாவாக இருந்தாலும் பிறகு கபூல் செய்வான். அப்படி இருந்தால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் இப்படித்தான் சொல்லியிருப்பான், ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தின் ஃபாவை போடாமல் சௌஃப வகாஹுல்லா, சும்ம வகாஹுல்லா. சௌஃபண்டா பிறகு தாரேன், பிறகு கபூல் செய்கிறேன், பிறகு பாதுகாக்கிறேன். சும்ம என்றாலும் பிறகு. எந்த ஒரு துவாவை கேட்குற ஒரு வசனத்திலேயும் அல் குர்ஆனில் சௌஃப அல்லது சும்ம நான் பிறகு கபூல் செய்வேன் என்ற ஒரு வசனம் கிடையவே கிடையாது. ஃபவகாஹுல்லாஹு ஃபாவை போடுறான் என்றால் உடனே. அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், ஏந்தின கையை கீழே இறக்க முந்தி கபூல் என்று. அதனுடைய அர்த்தம் இந்த ஃபாவுக்கு விளக்கம்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு கொடுக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா வகாஹுல்லாஹுண்டா மூசாவை நான் பாதுகாத்தேன், ஃபவகாஹுல்லாஹுண்டா உடனே பாதுகாத்தேன். இப்போ அல்லாஹ் தஆலா இப்படி பாதுகாத்தவன் தேவையான நேரத்தில் அந்த சதியிலிருந்து மூசாவை பாதுகாக்கிற முடலை பாருங்க. ஃபிரௌன் மூசாவை கொலை செய்வேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா இப்போ என்ன செஞ்சிட்டான் என்றால், ஃபிரௌனுக்கு பக்கத்தில் நீண்ட நாள் ஒரு மூமின் இருக்கிறாரு, ஃபிரௌனு தெரியாது. ஃபிரௌனுடைய சபையில் பல வருஷங்களாக ஈமான்தாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு. ஏண்டா மூசா கேட்ட நேரத்திலே அல்லாஹ் தயாராக்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ கேட்டார்? அவர் நபியாக்கப்பட்ட நேரத்தில், ஆண்டவனே சதிகாரன் சதி செய்வான், நான் உன்னிடத்தில் பொறுப்பு தருகிறேன். அன்றைக்கே அல்லாஹ் தஆலா ஃபிரௌனு பக்கத்தில் உள்ள ஆளே மூமினாக்கிட்டான். ஏன்? மூசாவை பாதுகாக்க ரெடி ஆக்கிட்டான். ஃபிரௌன் இப்போ சொல்கிறான், ஒரு காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌவா எல்லாம் நீண்ட காலம் நடந்து முடிஞ்சு மூசாவால் இனி தப்பேலான்று சொல்கிற நேரத்தில் நான் மூசாவை கொள்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வாய் திறக்கிறாரு. வகால ரஜுலு மோமின் யக்துமு ஈமானஹு,
அந்த இடத்திலிருந்து ஈமானை இதுகால வரைக்கும் மறைத்து கொண்டிருந்த ஒருத்தர் பேசுகிறாரு. அல்லாஹ்வே சொல்கிறான், அவர் மூமினான ஒருத்தர், ஒரு மனிதன். ஃபிரௌனை பார்த்து அத்தகுத்துலூன ரஜுலன், ஒரு மனிதன் நீ கொல்ல போறியா, அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லான்னு சொன்னவன் நீ எப்படி கொல்லலாம்? ஈயக்கு காதிபன் ஃபாலைஹி கதிபோ, அவர் பொய் சொல்றதா இருந்தால் அது அவரோட இருக்கட்டும், உனக்கு அதில் வேலை இல்லை. ஈயக்கு சாதிக்கன், அவர் உண்மை சொல்லக்கூடியவராயிருந்தால் ஃபாலைய இஜ்ராமி வானபரியும் மிம்மா துஷ்ரிக்குவோன், குத்தம் எங்கள்கிட்ட தான் இருக்கிறது, நான் இணை வச்சு வணங்குறவன் அல்ல. இப்போதான் அவர் வாய் பேசுகிறார். எதுக்குண்டால் இந்த துவாவுக்கு அல்லாஹ் தாலா ஏற்படுத்தினது. இதை சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு மென்டல் ஆயிட்டு. அல்லாஹ் தாலா ஒரு ஆளை பாதுகாக்க, மக்களுடைய சதியிலிருந்து என்னை பாதுகாக்க, மக்களுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாக்க பெரிய ஏற்பாடெல்லாம் செய்யறில்ல. பெரிய ஏற்பாடெல்லாம் செய்தால் அல்லாஹ் பலவீனம் மாதிரி ஆகிடும். அல்லாஹ் தாலா அவ்வளோ ஏற்பாடு தேவைப்படுற மாதிரி ஆகிடும். அது சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல் ஒரு ஏற்பாட்டில் நடந்துட்டா தான் அல்லாஹ்வுடைய சக்தி பெரிதாக இருக்கும். அதனால் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த ஃபிரௌன் தடுமாறி, நாவு தடுமாறி, மூளையெல்லாம் குழம்பி என்ன பேசுகிறான்னு தெரியாமல் அவன் சொல்கிறான், இல்லை நான் மூசாவை கொல்றதுக்கு அப்படி சொல்லல, நான் சும்மா சொல்லி பார்த்தேன், நீங்கள் என்ன சொல்கிறேன்னு பார்க்க என்று சொல்லி தடமாறி உட்கார்ந்துட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் உண்மையான தவக்கல்ல அல்லாஹ் தாலாவுக்கு பொறுப்பு சாட்டிட்டால் எவராலையும் எனக்கு ஒன்றும் செய்யலாது. செய்ய இயலும் மாதிரி விளங்கும், ஆனால் அது நடக்கவே நடக்காது. அதனால் நாங்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அடுத்தவன் என்ன செய்வானோ எல்லாம் தள்ள சுமந்து கொண்டு வாழவும் முடியாது. அந்த சுமந்து கொண்டு நிம்மதியாக பொருளாதாரம் திரட்டவும் முடியாது. அதனால் நாங்கள் ஏமாற்றப்படவும் மேலாது. அதுக்கு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினூடாக கற்றுத்தருகின்ற துவா என்னவென்றால், வஊஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், ஆண்டவனே நான் உனக்கு பொறுப்பு சாட்டுகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது இதை நாங்கள் சொல்லிக்கொண்டால் இப்போ என்னுடைய தலையில் டென்ஷன் இல்லை, ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுத்தான், ஏதோ ஒரு ஏற்பாடு அவன் செய்வான் என்ற விஷயத்தை இந்த துவாவை 85:44 அல்லாஹ் தாலா சுட்டி காட்டுகிறான். இதை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது கெட்ட சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வை நெருங்கி நிம்மதியாக வாழலாம். அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் துன்பங்கள் கண்ணு முன்னால் வரும். அடுத்தவனுடைய அநியாயங்கள் கண் முன்னால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். எனக்கு எதிராக திட்டம் போடுகின்றது எனக்கு விளங்கும். மற்றவர்கள் என்னை விரும்பாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கும். எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னுடைய கழுத்தை அறுத்து விடுவார்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் குழி தோண்டி வைத்து என்னை அதில் போடுவார்கள். இப்படியெல்லாம் கண் முன்னால் அடுத்தவருடைய தீங்குகள் விளங்குகின்ற நேரத்திலையும் என்னால் நிம்மதியாக வாழ இயலாது. ஏன்? சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னை போட்டு விடுவார்கள், சான்ஸ் கிடைத்தால் என்னுடைய பொருளாதாரத்தை நசுக்கி விடுவார்கள், சான்ஸ் கிடைத்தால் என்னை காட்டி கொடுத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது பல திட்டங்கள் எனக்கு எதிராக இன்னின்ன மக்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு வாழலுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எதிராக பெரிய நெருப்பு மூட்டப்படுகிறது. பல மாதங்கள் மூட்டப்படுகின்ற நெருப்பு, பெரிய நெருப்பு உண்டு, பிரமாண்டமான நெருப்பு உண்டே அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆளை போடுறதுக்கு இவ்வளோ நெருப்பு, அவரிடத்துலையும் சொல்லி வச்சு செய்கிறாங்க, இந்த நெருப்பு உனக்கு தான் மூட்டப்படுகிறது, இந்த டேட்டில் உன்னை போடுவேன் என்றால் எப்படி நிம்மதியாக தூங்கலாம்? எப்படி நிம்மதியாக சகஜமாக அவர் குடும்பத்தில் மகிழ்ந்து வாழலாம்? எப்படி அல்லாஹ்வுடைய இந்த பிரச்சாரத்தை செய்யலாம்? அடுத்த மாதம் இத்தனாம் திகதி எனக்கு கொலை என்று சொல்லி தூக்கு தண்டனை சொல்லி தீர்மானிக்கப்பட்டால் அந்த டேட் வரைக்கும் எனக்கு நிம்மதியாக வாழலுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி சொல்லப்பட்டதன் பின்னாலேயும் அதை பற்றிய எந்த சிந்தனையும் அவருடைய மூளையில் இல்லை. அதை அவரால் எப்படி முடிந்தது? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளோ மதிப்பும் இந்த மார்க்கத்தில் அவ்வளோதான். காரணம் என்னவென்றால், நாங்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறோம். துவா கேட்குறான்னு நாங்கள் எப்படி கேட்குறோம்? பல காலங்கள், பல இரவுகள் அல்லது பல மணித்தியாலங்கள் அழுது 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 இப்படியெல்லாம் நபிமார் இப்படியெல்லாம் கேட்குறது சிறந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்குற பொழுது அதெல்லாம் பிரதான மேட்டர் நம்பிக்கை, தவக்குல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் என்ன நெருப்பில் போடப்படுகிறது என்றெல்லாம் தெரிந்து
அவர் 24 மணி நேரமும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அழுது 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 ஆண்டவனே ஆண்டவனே அப்படியெல்லாம் அவர் இருக்கில்ல. ஒரு கலிமாவை சொல்லிட்டு வேலையை பார்த்தாரு. என்ன? ஹஸ்புன் அல்லாஹு வனீமல் வக்கீல். ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதும், வனீமல் வக்கீல், பொறுப்பெடுக்கிறவன் ஒழுங்காத்தான் பொறுப்பெடுத்திப்பான். பொறுப்பெடுக்கிறவன் அல்லாவா இருந்தா, அவன் மூமிங்களை பொறுப்பெடுக்கிறான்னு சொல்லி இருந்தா அவன் சும்மா சொல்லுவானா பேச்சுக்கு? நான் டவுட் பண்ணி கொள்றேன் இருக்கிறதே தவிர அல்லாஹு தாலா பிழையா? அவன் சரியாத்தான் பொறுப்பெடுத்திப்பான். அதை சொல்லிட்டு அவருடைய வேலையில் ஈடுபடுறாரு. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்குற பொழுது நாங்கள் சொல்லுவோம், நான் 10 வருஷம் கேட்டு வருகிறேன், 15 வருஷம் கேட்டு வருகிறேன், நான் 25 வருஷம் கேட்டு வருகிறேன், இரவெல்லாம் கேட்டேன், 3 நாளாக கேட்டேன், ரமலா முழுக்க கேட்டேன், அழுதழுது கேட்டு. இதெல்லாம் மெட்டரே கிடையாது. இங்கே இருக்கிற நம்பிக்கை ஏதோ அதுதான் கபூல். இந்த அழுகைக்கும் கால நேரங்கள் கூடுதலாக அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அல்லாஹ் இந்த வெயிட்டை தான் பார்க்கறதே தவிர எண்ணிக்கையை பார்க்கறதல்ல. நான் 100 விடுத்தேன், என்ன பாசாக்குன்னு 100 விடுத்தேன் கேட்டேன். இது ரப்புல் ஆலமீனுக்கு எண்ணிக்கையில் மெட்டர் இல்லை. ஒரு முறை பாசாக்கு, நம்பிக்கை இருக்கு, அவ்வளோதான். என்ன மன்னி, நம்பிக்கை இருக்கு, அவ்வளோதான். எனக்கு தான் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நம்பிக்கை இல்லாதனால தான் அல்லாஹ்விடத்தில் 10,000 விடுத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ்விடத்தில் நீண்ட நேரம் துவா கேட்கணும். நீண்ட நேரம் கேட்கணும்ன்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ் தாலாவிடத்தில் ஆண்டவனே குணப்படுத்து, வாப்பா நோயில் இருக்கிறாரு, தாய் பிள்ளை நோயில் இருக்கிறாரு, அல்லாஹ் தாலாவிடத்தில் குணப்படுத்து குணப்படுத்து குணப்படுத்து, ஏன்னா அவர் மவுத்தாயிடுவார். அதுக்கு முன்னுக்கால பல விடுத்தம் கேட்டு கேட்டு இது கஞ்சன்ட்டை வாங்குற மாதிரி ஆயிட்டு. ஏண்டா அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் அவசரமாக போய் முடிய முந்தி வாங்கி கொள்ளணும். பணக்காரன் கொடுத்து கொண்டு இருக்கிறான், அவசரமாக முந்தி கொண்டாத்தான் அது முடிய முந்தி என கிடைக்கும். டைம் பாஸ் ஆகினா கிடைக்காது. அப்படி அல்லாட்ட துவா கேட்குறதா? அல்லாஹ் தாலாவிடத்தில் அவசரப்பட்டு பாஞ்சி கேட்குற மாதிரி இருந்தால் ஓஹோ அவசரமாக அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா தான் கஞ்சம் மாதிரி ஆகிடும். அல்லாஹ் தாலா தான் முடிஞ்சா இனி அவன்கிட்ட இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அல்லாஹ் தாலாவுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இவர் மௌத்தாகிறதுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்குது, அல்லது இன்னும் 1 நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 1 நாளுக்கு எப்படியாவது அல்லாட்ட அடையணும்டா அல்லாஹ் மனிதன் தரத்துக்கு இறக்கின மாதிரி வருமா இல்லையா? மனிதன்ட்ட தானே எப்படியாவது அடையலும், அல்லாஹ்விடத்தில் எப்படியாவது அடையலுமா? அப்படியெல்லாம் தேவையில். இது எல்லாத்துக்கும் பேர் துவாவும் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கைக்கு தவிர அதுதான் துவாவுடைய. அல்லாஹ்விடத்தில் கேட்குற பொழுது நீண்ட நேரம் கேட்கணும். எப்படின்டா, நீண்ட நேரம் கேள்வி அல்ல, கேள்வி ஒன்றாத்தான் இருக்கும். நீண்ட நேரம் அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்விடத்தில் நான் கேட்குறேன் என்னுடைய நோயை குணப்படுத்துண்டு, நீண்ட நேரம் குணப்படுத்து 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 அப்படி கேட்கலுமா? ஆண்டவனே என்னுடைய நோயை குணப்படுத்து. நீண்ட நேரம் அல்லாஹ்வை புகழணும். ஆண்டவனே நீ தான் என்னை படைச்சாய், நீ தான் ரிஸ்க் அளிக்கிறாய், நீ தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறாய், நீ மன்னித்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் சக்தியை தவிர இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை, எல்லா துணிக்கைகளிலும் உன்னுடைய சக்தியுடைய லிங்க் சம்பந்தப்பட்டிருக்கிறது, நீ மறுமையில எழுப்புவாய், நீ சுவர்க்கம் நரகத்தை படைச்சவன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லி காட்டித்தான் நேரம் அல்லாஹ்விடத்தில் பேசணுமே தவிர கேட்குற விஷயம் ஒன்றாத்தான் இருக்கும். இதுக்குத்தான் நீண்ட நேரம் கேட்கணும்ன்றது. இதை சுட்டி காட்டித்தான் அழணும். இந்த விஷயத்துடைய பாரதூரம், இந்த விஷயத்துடைய வள்ளல், அதை நினைக்கும் போது சும்மாவே அழுக வந்துடும். அந்த அழுகதானே தவிர சும்மா அழுது காட்டுறதல்ல, விஷயம் தெரியாம. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்புன் அல்லாஹு வனீமல் வக்கீல், மூமின்கள் இப்படி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிட்டு அதை எப்படி கபூலாக்குறான் என்று அல்லாஹ் தாலா 3வது சூரா 173வது வசனத்தில் ஃபன் கலபு பினிமத்தி மினல்லாஹ் இப்படி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் இடத்துலேருந்து இன்கலபாண்டா தலைகீழாக மாறும், என்னுடைய பிரச்சனை தலைகீழாக மாறும். அதுக்கு முன்னுக்கால ஃபாவை போட்டு ஃபன் கலபாண்டா உடனே தலைகீழாக மாறுமா? அப்போ அந்த ஃபா போடாமல் எந்த ஒரு வசனமும் அல் குர்ஆனில் அல்லாஹ் கபூலாக்குறான்னு சொல்றில்ல. அப்போ உடனே ஃபன் கலபு பினிமத்தி மினல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்போ நெருப்பம் மூட்டப்படுதோ அண்டக்கே அல்லாஹ் தாலா தலைகீழாக மாத்துறான்னு முடிவெடுத்துட்டான். போடுறது எப்போ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது தெரியும். இந்த எல்லாருடைய உள்ளத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தௌஹீதுடைய பேசிக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியாத ஒருத்தர்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் இல்லாத ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையவே, அப்படி ஆக்கினான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த தவக்குலுக்கு அவர் பெற்றுக்கொண்ட அல்லாஹ்வோட வச்ச நம்பிக்கையில். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது எப்படி தலைகீழ ஆக்கினான்? நெருப்புக்கு போனவர் ஏசியில் வாராரு, ஷூட்டில் போனவர் கூலில் வாராண்டா தலைகீழ் தானே. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள்லாம் இந்த தவக்குலை பற்றி பேசுகிறோம். எவ்வளோதான் தவக்குலை பற்றி பேசினாலும் கூட அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் இது உள்ளத்தில் வரவே வராது. ஏனென்றால் இது லேசான ஒரு காரியம் அல்ல. ட்ரைனிங் பண்ணணும், நம்பிக்கையை கூட்டிக் கொள்றதுக்கான வேலைகள் செய்யணும். சும்மா ஒரு எங்களுக்கு தேவை வர நேரத்தில் நான் தவக்குள் வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறதல்ல. நம்பி நம்பி பழகணும், அதுக்கான விஷயங்களை வாசிக்கணும் அல் குர்ஆன்ல, அதுக்கான சம்பவங்களை எடுத்து அல் குர்ஆன்ல நிறைய பார்க்கணும். அல்லாஹ்வோட கூடுதலாக தொடர்பு படப்பட அப்படி நாங்கள் உணர்வோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மலை தேடி தொழுகிறோம். மலை தேடி தொழுகிறதுக்கு கிரவுண்டுக்கு வர சொல்லி பள்ளியில் அறிவிப்பு செய்வாங்க. முசல்லா ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதுக்கு போகிறோம்? என்ன தவக்குள்ள போகிறோம்? கடினமான உஷ்ணமாக இருக்குது, துவா கேட்டால் அல்லாஹ் உடனே மலையை தருவான். இதுதானே இந்த தொழுகையிட எப்படி போகணும். இந்த தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை இல்லாத நேரத்தில் மிம்பரில் இருந்து துவா கேட்குறாங்க. அப்பவே அவருடைய மேனி நனைய மழை, அந்த மலையை நிப்பாட்டணும். அதுக்கு அடுத்த வாரம் கேட்குறாங்க, அந்த நேரத்தில் வெப்பம் வருது. அப்போ இந்த துவாவெல்லாம் இந்த தவக்குலை பார்க்க வச்சப்பட்டது. இப்போ நாங்கள் எப்படி திரும்ப மலை தேடி போகிறோம்? பள்ளியில் எங்கேயாவது அறிவிப்பு பண்ணுவாங்களா? வாரவங்க எல்லாம் ஒரு குடையோடு வாங்கண்டு, ஏன்னா போகிற நேரத்தில் நனைஞ்சு கொண்டு போகவாகும். அப்படியெல்லாம் தவக்குள் கிடையாது. போகும்போது எங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்குண்டா, இப்போ பேயுமா கேட்டாலே அது பிறகுதானே பேயும். இப்போ கேட்டாலும் அது பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகோ அடுத்த வாரமோ அப்படித்தானே பேயும், இப்போ பேயாது. ஏன் அப்படி எண்ணம் வந்தது எங்களுக்கு? இவ்வளோ உஷ்ணம் அடிக்கிற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, தவக்குல் என்றது வரவே வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோட சௌர் குகையில் இருக்கிறாரு. மிக பயங்கரமான ஒரு பயணம், அங்கே ஹிஜ்ரத்துடைய பயணம். சௌர் குகையில் இருக்கிற பொழுது காஃபிர்களுடைய சிஸ்டம் என்னாண்டா, அபூபக்கர் அல்லது முஹம்மத் ரெண்டு பேரில் ஒருத்தருடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம். 100 ஒட்டகம்னா இன்றைக்கு ஒரு 100 கேடியை சென்று வச்சுக்கோங்க. இப்போ எல்லா காஃபிர்களும் அந்த சௌர் குகையில் ஈமொச்சின மாதிரி இருக்கிறாங்க. அந்த குகை எப்படி இருக்குண்டா, இப்படி 2 கல், அவ்வளோதான், பெரிய கான்கிரீட் எல்லாம் போட்டு பெரிய குகை கிடையாது. 2 கல் இப்படி இருக்குது, அதுவும் சேர்ந்தும் இல்லை. அந்த கல் இப்படி இருக்குது, இங்கே கீழே இது பார்த்தா மேல் வானம் விளங்கும், அங்கே மேலே உட்கார்றவர் பார்த்தா கீழே உள்ளவர் விளங்கும். இதுக்கு பேர் குகையா? அல்லாஹ் தஆலா குகான்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குகையில் இருக்கிற பொழுது அவர் மேலே பார்க்குறாரு. பார்த்துட்டு நபிகளாரை பார்த்து சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், லவ் அன்னா அஹதஹும் நஸர இலா கதமைஹி லஅப்ஸரனா தஹத கதமை. மேலே இருக்கிற ஒருத்தன் சும்மா கீழே பார்த்தாலும் எங்களை காணுவாங்களே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே, என்ன பேச்சு இது? என்ன பேச்சு இது? அல்லாஹு சாலிசுகுமா, மூணாவது அல்லாஹ் தானே இருக்கிறான். இந்த தவக்குல்ன்றது லேசான விஷயம் கிடையாது. இந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சஹாபின்றான் குர்ஆன்ல. எல்லாரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் இது யகூலு லி சாஹிபிஹி, ஏன்னா இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு புகழ் மாலை சூட வந்த வசனம். அவருடைய தோழர் சஹாபி அபூபக்கர் சொன்ன நேரத்தை பேர் சொல்லி வரல, சஹாபின்றான் அல்லாஹ். அடுத்து அந்த வசனத்தில் வரும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபிகளார் சொல்லுகின்றார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கருக்கு நபிகளார் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். எப்படி சொல்லணும்? லா தஹஃப், பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் தானே சொல்லணும். இவ்வளோ காஃபிர்கள் வாளோடு நிற்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபிகளார் எப்படி சொல்லணும்? அபூபக்கரே பயப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம் என்கிறார்கள்? பயம் என்பது எனக்கு ஏதாவது நடக்கும் என்று இருந்தால் தான் பயம் வரும், அடுத்தவனுக்கு ஏதாவது நடக்கும் என்று இருந்தால் கவலை தான் வரும். அபூபக்கருக்கு என்ன நடக்கும் என்ற பயம் அவருக்கு இல்லை. அபூபக்கர் எல்லாம் பயப்படுற ஆட்கள் கிடையாது. அபூபக்கர் எல்லாம் இந்த மார்க்கத்துடைய சிவர். நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னுக்கால அபூபக்கருடைய அந்த சரியான நேர்மையான நடவடிக்கை இல்லாமல் இருந்தால்
மௌத்து இல்லை, நித்திய ஜீவன் என்ற கருத்து அங்கே உதயமாயிட்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாங்கள்லாம் இன்றைக்கு இஸ்லாமாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். அன்றைக்கு அந்த பிரச்சனையை சரியான தெளிவில் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் நபி மௌத்துன்னு சொன்னால் அவரும் சொல்கிறல்ல மௌத்துன்னு சொல்கிறவனை சொல்ல விட்ரோம் இல்லை, நான் வெட்டுவேன் என்றார். அதையெல்லாம் சரியான முறையில் முடிவெடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிரச்சனையை சரியாக முடித்து குர்ஆனாயத்தை ஓதி முடிக்காமல் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் என்ற பேரில் நபிகளாரத்தான் சில கட்டி வணங்கி கொண்டிருப்போம். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுற ரத்தம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் கவலைப்பட வேண்டாம் என்று. இப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? அபூபக்கருக்கு என்ன நடக்கும்ன்ற பயம் அவருக்கு இல்லை, நபிக்கு ஏதாவது நடக்குமோன்ற கவலை. இப்போ இது யாரை புகழ் மாற்ற சூடுற வசனம் இது? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அல்லாஹ் தஆலா இந்த தவக்குலுக்கு கொடுக்குற பரிசு என்னான்னு பாருங்க. அந்த பெரிய கூட்டம் காஃபிர்கள் இருந்து கொண்டு இந்த குகையில் பார்ப்போமான்னு ஒருத்தன் சொல்கிறான். ஓஹோ, பாலைவனத்திலெல்லாம் தேடுகின்ற பொழுது எங்கேயாவது ஒரு குகை இருந்தால் அங்கே தானே சரியாக தேடணும், சும்மா இருக்கிற பாலைவனத்தில் பார்த்தாலே விளங்கிடுமே, அங்கே தேடுறதுக்குள்ள ஒரே இடம் அந்த குகை தான். ஒருத்தன் சொல்கிறான் இந்த குகைக்குள்ளே பார்ப்போமாண்டு சொல்லி முடிக்க முந்தி இன்னொருத்தன் சொல்கிறான் மடையனே இதுக்குள்ளே எவனாவது இருப்பானா? எல்லாரையும் அனுப்பி போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறன்றதுக்கு பெரிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வந்து பெரிய ஆயுதங்கள் எல்லாம் டேங்கர் எல்லாம் கொண்டு வந்து குகைக்கு முன்னுக்கால நிறுத்தி பெரிய பெரிய ஏகாதிபத்திய சக்திகள் எல்லாம் கிடையாது. ஒரு சிந்தனை. ஒருத்தன் சொல்கிறான் இதுக்குள்ளே பார்ப்போமாண்டு, இன்னொருத்தன் அவனே அறியாமல் சொல்கிறான் இதுக்குள்ளே எவனாவது இருப்பானா? அப்படின்னு தான் நாங்கள் போயிடுவோம். ஹஸ்புன் அல்லாஹு அனிமல் வக்கீல். எனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் கூட நான் அந்த தவக்குள்ள உறுதியாக இருந்தால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்த அவர் தான் இதை ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பித்த துவா. அதனால் ரப்புல் ஆலமீன் 373ல் இந்த டென்ஷனையும் எங்களுக்கு நீக்கிறான். இப்போ நாங்கள் நிம்மதியாக வாழுவதற்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அல்லாஹ்வை நிம்மதியாக நாங்கள் வணங்கலாம். பல சிக்கல்கள் இருக்கிற பொழுது வணக்கமும் பாலாகிடும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னும் பல விஷயங்களில் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் அதுக்காக வேண்டி என்ன செய்யணும் என்று சுட்டி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கிறது. இந்த நோயிலிருந்து விடுபட்டவர் உலகத்தில் யாருமே இல்லை. அல் குர்ஆனில் இதுக்கு வரக்கூடிய கலிமா கம்மு, கைன் மீம். கம்மு என்றால் என்ன நோய் என்றால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கே தெரியாது, நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியாது, அல்லாஹ் என்ன தண்டிக்கிறானா சோதிக்கிறானா என்னுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி என்ன கஷ்டப்படுத்துகிறானா ஒன்றுமே புரியுதில்லை. நாளுக்கு நாள் சோதனை அதிகரிக்குது. நஷ்டம் என்று பார்த்தா எந்த நாளும் நஷ்டம், கஷ்டம் எந்த நாளும் கஷ்டம். ஒரு மௌத்து ஏற்பட்டால் இன்னொரு மௌத்து ஏற்படுது. இப்படியெல்லாம் சோதனைகள் கஷ்டங்கள் வருகிற பொழுது பல எண்ணங்கள் வரும். என்னாண்டா நான் நல்லவனோ கெட்டவனோ, நான் ஏதும் பாவம் செஞ்சிருப்பேனோ, என்னுடைய பெற்றோர் ஏதும் அநியாயம் செஞ்சு அந்த தண்டனையை நான் வாங்குகின்ற மாதிரி ஆயிட்டோ, அல்லது அல்லாஹ் தஆலா என்னை வெளுத்து வாங்குறானா, எனக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இடம் கிடையாதா, அடுத்தவனெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி விளங்கும், அல்லாஹ் தஆலா என்னை கைவிட்ட மாதிரி விளங்கும். இந்த நோய் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபடணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது இந்த நோய் தான். அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான் மீண்ட வயிற்றுக்கு வந்தேன், ஏன் நான் செய்த தவறு, அல்லாஹ் எங்களையும் சுட்டி காட்டுறான். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வையில் அவர் பிழை செய்ததாக இருக்கல. அதே ஒரு நபி பிழை செய்ய மாட்டார். தௌவா பாதையில் அவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். அல்லாஹ் பின்னுக்கு வந்த சமுதாயத்துக்கு அதை சுட்டி காட்டுவான் படிப்பினைக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இடத்திலிருந்து தௌவாவை விட்டுட்டு போனான்னு வரும். ஒரு நபி தௌவாவை விட்டுட்டு போறான்ற அவருடைய சிஃபத்தில் இல்லாதது. நபியாக்கப்படுவதே தௌவாவுக்கு தான். நபி என்கிறது முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு வர இயலாது, அமல் செய்து நபியாக இயலாது. அல்லாஹ்வே ஒருத்தனை தேர்ந்தெடுத்தால் அந்த சிஃபத்தை கொடுத்து விட்டால் அவர் தௌவாவில் இருந்து ஒதுங்கி ரெஸ்ட் ஆகிற ஆளாகிறது. அந்த பண்பே நபிக்கு கிடையாது. அவர் எதுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாண்டால் இவன்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது லேட், இதை விட அவசரமாக ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? நல்ல நோக்கம் தானே அவருடைய நோக்கம். தௌவாவோட ஒரு இடத்துல இருந்த தௌவாவை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தானே போகிறாரு. இதில் என்ன தவறு? கப்பலில் ஏறினதன் பின்னாலேயும் எப்படி அவர் மீண்ட வயிற்றுக்கு போகிறாரு? கப்பல் தாழ போகுது, அந்த வெயிட் கூடுதலாக இருக்குது, வெயிட்டை குறைக்கணும்.
கப்பல்களில் வெயிட் கூடினா கெண்டனர் எல்லாம் தூக்கி கடலில் போடுவாங்க. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி எப்படி போடப்பட்டது? ஷீட்டு போட்டு யாருக்கு விழுகிறதோ அவரை தூக்கி போடுவோம். இது நியாயமா? இது சரியா? இந்த ஊரில் ஒரு களவு நடந்திருக்கிறது, குத்தவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நாங்கள்லாம் ஒரு முடிவெடுக்கிறோம், துண்டு குலுக்கி போட்டு யாரு கள்ளன் என்ற துண்டுவாரோ அவன் கள்ளன். இது சரி வருமா? அறிவுக்கே இது சரி வருமா? அப்படி தான் அந்த மக்கள் தூக்கி போட்டார்கள். இதுவும் அவருக்கு டென்ஷனாக இருக்குமே, என்னடா இது, துண்டு எனக்கு விழுந்துட்டு, துண்டு விழுந்தவன் குத்தவாளியா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபஸ்தஜப்னா லஹு, பிரச்சனை அவருடைய தலையில் இருக்கிறது. மீண்ட வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே அல்ல. ஏன்? ரப்புல் ஆலமீன் மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு அவர் நல்லா தான் இருந்தார். ஒரு மனிதன் அது நல்ல அவருடைய தலையில் பிரச்சனை இல்லாமல் அல்லாஹ் தஆலா தெளிவை கொடுத்து, மூளையில் நல்ல விதமான சிந்தனையை கொடுத்து, கஷ்டமில்லாமல் அல்லாஹ் தஆலா தலையை ஃப்ரீயாக்கி வச்சா, மீண்ட வயிற்றில் இருந்தா என்ன, இந்த பூமிக்கு அடியில் இருந்தா என்ன, எங்கே இருந்தா என்ன, நல்லா தானே இருக்கிறாரு. தலையில் மூளையில் குழப்பத்தை கொடுத்து பஞ்சு மெத்தையில் வச்சாலும் அவர் நிம்மதியாக இருக்கலுமா? அரச மாளிகையில் வச்சாலும் இங்கே வந்து அல்லாஹ் தஆலா பிரச்சனையை கொடுத்தா அரச மாளிகையில் இருக்கிற மாதிரி நரகத்தில் இருக்கிற மாதிரி விளங்கும். அவர் எந்த இடத்துல எந்த சுவண்டியில் இருந்தாலும் மூளையில் பிரச்சனை இல்லாத நிம்மதியை கொடுத்தால், அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றில் இருந்தது ஒரு மெட்டரே அல்ல. அவர் நல்லா தாங்க இருக்கிறாரு. ஏன்? ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் விடையளித்தோம். வகஷஃப்னாஹு மினல் கம், மூளையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நாங்கள் நீக்கிட்டோம். மீண்ட வயிற்றுக்கு மூளையில் பிரச்சனை இல்லாட்டி அவருக்கு பிரச்சனை இல்லை. என்ன காரணம் என்றால், இதுக்கு எந்த துவாவை அல் குர்ஆன் கற்றுத்தருகிறது? எனக்கே என்ன பிரச்சனைகளை தொகுத்து எடுத்துக்கொள்ள தெரியாதென்றால் இந்த துவாவை ஓதிக்கோங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதைத்தான் இப்படியான பிரச்சனையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிக்கொண்டாரு. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வலா தகுன் கசாஹிபில் ஹூத், மீனுக்குரியவரை போல நீங்கள் இருக்க வேண்டாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லல, மீனுக்குரியவரை போல இருக்க வேண்டாம். ஏன் அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லல? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்க வேண்டாம் என்று சொன்னால் டோட்டலாக அவர் பிழை மாதிரி ஆயிடும். மீனுக்குரியவரை போல இருக்க வேண்டாம் என்றா, மீனுக்குள்ளே போகிறதுக்கு எது காரணமாக இருந்ததோ அந்த வேலையை செய்ய வேண்டாம். அப்போ 99.99% யூனுஸை போல இருங்க. இந்த ஒரு விஷயத்தில் அப்படி இருக்க வேணாம். அல்லாஹ் நீதமாக பேசுவான், நேர்மையாக பேசுவான். டோட்டலாக அல்லாஹ் தஆலா பிழை பேச மாட்டான். அவனுடைய கலிமாவில் நேர்மை இருக்கிறது. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதினார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதில் 3 பகுதி இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த ஒன்று, சுப்ஹானக ஒன்று, குன்து மினல் ஸாலிமீன் இன்னொன்று. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு நாயன் இல்லை, முதலாவது தௌஹீத். சுப்ஹானக், உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். இதுக்கு அல் குர்ஆனில் 4 கலிமா இருக்கிறது. சப்பஹ லில்லாஹி, யுஸப்பிஹு லில்லாஹி, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, சுப்ஹானக். மற்ற 3 கலிமாக்களும் காலங்களோடு சம்பந்தப்பட்டது. சப்பஹ லில்லாஹ், தூய்மையாகிட்டான் இறந்த காலம். யுஸப்பிஹு லில்லாஹ், தூய்மையாகுவான் நிகழ்கால எதிர்காலம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, ஏவல் வினை, தூய்மைப்படுத்து. சுப்ஹானல்லாஹ், காலம் சம்பந்தப்படாத கலிமா. காலம் சம்மந்தப்படாத கலிமா வந்து எல்லா காலத்தையும் காட்டும். அதனால தான் அதிகமான துவாக்கல்ல இந்த கலிமா வரும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சுப்ஹானல்லதி, அப்படியெல்லாம் வரக்கூடிய இந்த கலிமாவை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். எல்லா காலத்திலும் தூய்மையான அர்த்தம் அதுக்குள் இருக்கிறது. அதனால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபிமார்கள்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, ஏதாவது தவறுகள் இழைத்ததன் பின்னால் அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல மாட்டார்கள். நானே அநியாயம் செய்து கொண்டேன், இது மூமின்களுடைய பண்பு. அவன் அப்படி செய்ததுனால தான் நான் இந்த தவறு செய்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, ஹதீஸில் வரும், ஹவ்வாவினால தான் அவர் வந்து நெருங்கினார் அந்த மரத்தை. அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிற பொழுது, ஆண்டவனே ஹவ்வா தான் காரணம் அப்படி சொன்னார். ஆண்டவனே ஸலம்னா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சோம். இந்த முறைக்கு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க பழகிக்கொள்ளணும். அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல பழகக்கூடாது. ஆண்டவனே நானே தவறு இழைச்சிட்டேன், இதுதான் அல்லாஹ்வுடைய கணக்கில் சரி வரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனால தான் யார் இந்த துவாவை ஓதிட்டு துவா கேட்குறோ அவருக்கு துவா கபூல் ஆகும். ஏன் நபிகளார் இப்படி சொன்னார்கள்?
இப்படி சொல்லாவிட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? நாங்கள் இப்போ துவா கேட்குற பொழுது, இந்த துவாவை ஓதாமல் கேட்குற பொழுது எங்களுக்கு என்ன சிந்தனை வருது என்றால், எனக்கு அல்லாஹ் கபூலாக்குவானோ, நான் நல்லவன் இல்லையே, நான் தொழுகிற இல்லையே சரியா, நான் 100% நன்மை செய்யலையே, காலத்தை வேஸ்ட் ஆக்குறேனே, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறேனே, நான் கரெக்டாக நூல் பிடித்த மாதிரி மார்க்கத்தில் இல்லையே, எனக்கெல்லாம் அப்படி கபூலாக்குற வாய்ப்பு குறைவு தான். ஆனாலும் கேட்போம். இதெல்லாம் வாயால் சொல்கிற உள்ளத்தில் இப்படித்தான் இருக்கிறது துவா கேட்கும் பொழுது. அதனால தான் எவர்கிட்டையோ போய் அலைகிறோம். அவருடைய ஷஃபாத்து, அவருடைய துவா, அவருடைய கிருபை, ஷேகுமார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் அவங்களுக்கு கபூலாக்குவான். அங்கெல்லாம் அலைகிறோம். என்னுடைய துவாவில் நம்பிக்கை இல்லை. இதை நபிகளார் உடைக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை சொல்லி நீ கேளு கபூலாகும்ன்றோன்னே, இதை சொல்லி கேட்டு பாருங்க. இப்போ எந்த எண்ணம் தோணும் தெரியுமா? எனக்கெல்லாம் கபூலாக்குவானான்ற அந்த டவுட் இல்லா போய் எனக்கும் கபூலாக்குவானேன், நான் இந்த துவா ஒதிக்கிறேனே, அந்த எண்ணம் வருதா இல்லையா? இது நபிமார்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறது. எந்த விதமான மூளையில் இந்த கசிவுகள், காயங்கள் இருக்கிற பொழுது, தெளிவில்லாத பிரச்சனைகளை திட்டமிட தெரியாமல் இருக்கிற பொழுது எங்களையே நாங்கள் தரக்குறைவாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலை. அதனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா 21:88 சூரத்துல் அம்பியா 88ஆம் வசனத்தில் இதை கற்றுத்தருகிறார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். எந்த அளவுக்கு நோயின்றா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற அளவுக்கு நோய். சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல மாட்டான். பெரிய விஷயங்களாக இருந்தால் தான் குர்ஆனில் சொல்லி எங்களுக்கு படிப்பூட்டுவான். எங்களுக்கு வர மாதிரி தலைவலியும் காய்ச்சலும் இருந்ததுன்னு குர்ஆனில் வருமா? குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் தஆலா பாராட்டுறான், உதாரணம் கூறுறான் என்றால் விளங்கி கொள்ள முடிகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாருண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டும் உள்ளத்தில் ஒரு கெட்டெண்ணம் வராததுனால தான் ஐயூபை சொல்கிறான். அதுக்கு ஆதாரமே என்னென்றால், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். நிஅமல் அப்த், நல்லொரு மனிதன், நல்லொரு அடியான், நல்ல மனிதன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னால் இது சின்ன விஷயமா? ஊரில் சிலர் இருப்பார்கள், ஒரு 100ல் 2 பேரை நாங்கள் விளங்கி வச்சிருப்போம் ஊர் அவர் நல்ல மனிதர் என்று. இந்த ஊர்லேயும் இருக்கும், இந்த ஜமாத்லேயும் இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கிறது. நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. என்ன நல்ல மனிதர்? என்ன நல்ல மனிதர்? யாரையும் பற்றி துருவி ஆராய மாட்டார், யாரையும் போய் இன்னொருத்தட்ட போட்டு கொடுக்க மாட்டார், யாருடைய விஷயத்தில் அவர் மூக்க நுழைக்க மாட்டார், யாரையும் பற்றி புறம் பேச மாட்டார், யாரையும் பற்றி அவருக்கு பொறாமை இருக்காது, பேசினாலும் அழகாக பேசுவார், தலைக்கு மூத்தவங்களை மதிப்பார், சின்ன பிள்ளைகள் யாருடைய பிள்ளை எவருடைய பிள்ளைன்னு பாகுபாடு பார்க்க மாட்டார், எல்லாரையும் ஒரு கண்ணோடு பார்ப்பார், அவர் பேசினாலும் ஆனந்தமாக இருக்கும், யாருக்கும் நல்ல விஷயம் பேசுவார், யாருக்கு நலவு நடந்தாலும் அவரும் சந்தோஷப்படுவார், யாருக்கு சம்பந்தம் இல்லாதவன் கஷ்டப்பட்டாலும் அவரும் உள்ளத்தில் அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ண்டு இப்படி பிறக்கி எடுக்க ஒருத்தர் 2 பேர் இருக்கும். அவங்கள ஊரே சொல்லும், பேரை சொன்னாலே ஒரு நல்ல மனிதன் உண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்தாயினொன்னே எல்லாருக்கும் நல்ல மனிதன் சொல்லுவாங்க, இது கரெக்டர் அல்ல. யார் மௌத்தாயினாலும் இருக்கிற நலவண்டு எடுத்து, அது இஸ்லாம் சொன்னது, இருக்கிற நலவெடுத்து பேசுண்டு. அதனால் இருக்கிற காலத்தில் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல மனிதரே, எப்போ நல்ல மனிதர் என்று சொல்ல முடியும்? இவ்வளோ சோதனைகளை நோயை கொடுத்தும் கூட ஒரு நாள் என்னிடத்தில் நான் நோயை தந்தேன் அவன் ஐயூப் சொல்லவே இல்லையே. அல்லாஹ் தஆலாவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, இன்னி மஸ்ஸனியல் துர், ஆண்டவனே நீ எனக்கு நோயை தந்தா என்று சொல்லாமல் நோய் என்ன பிடிச்சு ஆண்டவனே ரப்புல் ஆலமீனே மஸ்ஸனிய ஷைத்தான், கெட்ட கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் கொண்டு வாரான், அதிலிருந்து அவர் பாதுகாத்து கொண்டார். நபிமார்களுடைய சிஃபத்து எப்படின்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்தோடு ஒழுக்கமாக நடப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பேசுகின்ற பொழுது ஃபைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், அல்லாஹ் நோயத்தந்தான் குணப்படுத்தினான் என்று சொல்லாமல் நான் நோய்வாய்ப்பட்டேன் அல்லாஹ் குணப்படுத்துகிறான். இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ நோய்வாய்ப்பட்டு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அல்லாஹ்வுக்கே நாங்கள் வேறு விதத்தில் காட்டுவோம். மக்களோட பேசுகிற பேச்சை பார்த்தா அல்லாஹ்வுக்கே குத்தி காட்டுற மாதிரி இருக்கும். என்ன செய்ய, எத்தனை லட்சம் செலவழித்தோம், இது யாருக்கு குத்தி காட்டுற? அல்லாஹ் தானே. அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? படுத்த பாயில் எத்தனை வருஷம், இது யாருக்கு குத்தி காட்டுற? நோயில் இருக்கிறவன் கூடுதலாக அல்லாஹ்வை புகழணும்,
கூடுதலாக அல்லாஹ் தஆலா எனக்கு நலவு தான் செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி கொண்டிருக்கணும். இந்த வேலையை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார். அல்லாஹ் தஆலா எவ்வளவுக்கு தன்னுடைய அடியான தன்னை நெருக்கம் என்று கருதுகிறானோ அப்போ அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பேச்சு அடியான் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கின இடம் மேராஜ். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அபுதை அடியானை அல்லாஹ் தஆலா இராவலி நடத்தாட்டினான். நெருக்கமாக இருக்கிற பொழுது என்னுடைய அடியான், நாங்கள் என்னுடைய பிள்ளையை பேரை சொல்லி பேசுவோம். சும்மா வீட்டில் இருக்கிற பொழுது பிள்ளையை அழைக்கிற பொழுது பேரை சொல்லுவோம். பிள்ளை பெரிய சாதனை ஒன்று அடைஞ்சதன் பின்னால் மேடையில் எப்படி பேசுவோம்? அவன் என் பிள்ளைண்டுவோம். அப்போ பேர் சொல்ல மாட்டோம், என் மகன் என்றுவோம். அது நெருக்கத்தை கூட்டுற இடம். அது மாதிரி ரப்புல் ஆலமீன் அய்யூப் என்னுடைய அடியான், வதுக்குரு அபுதனா அய்யூப், அய்யூபையும் என்னுடைய அடியானில் சேர்த்து கொண்டு நீங்கள் நினைவு கூறுங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துவாவை நாங்கள் பதிலளித்தோம், விடையளித்தோம். வகஷஃப்னா மா பிஹி மின் லுர், என்ன தீங்கா இருந்தாலும் நாங்கள் அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட்டுக்கு கேட்குறண்டே அல்லாஹ் தஆலா முடிவெடுத்துட்டான். அது நீண்ட நாளைக்கு பின்னாலே இருக்கலாம், ஆனால் முடிவு ஏற்கனவே சரியாயிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு காட்டணுமே, அதுக்கு தான் அவ்வளோ நாள் நோய் உடனே குணமாக்கி இருக்கலாம். நபிமார்களுக்கு நல்லவர்களுக்கு ஏன் சோதனை என்றால் அல்லாஹ் தஆலா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு பரீட்சை வச்சணுமே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 21:83 இந்த துவா இருக்கிறது அல் குர்ஆனில். என்ன சோதனை கஷ்டம் வந்தாலும் இந்த துவா எங்களுக்கு மீட்டருக்கு வரணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் எங்களுக்கு ஆசிரியர் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த ஒழுக்கமான முறைக்கு நாங்கள் கேட்குற பொழுது நிச்சயம் ரப்புல் ஆலமீன் எங்களை பாராட்டி கொண்டிருக்கிறான், விடையளிப்பான். அதே மாதிரி திருமணம் என்று வருகின்ற பொழுது வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, பெற்றோருக்கு பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருந்தால் இந்த பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கறதுக்கு நல்லவனும் கெட்டவனாகிற இடம் இதுதான். மழுப்புவார்கள், பொய் சொல்லுவார்கள், ஒன்றுக்கொன்று மறைச்சி பேசுவார்கள். நல்ல ஒரு கணவனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களை பொறுத்த மட்டும் ஒரு நல்லொரு திருமணம், நல்ல மனைவி அமையணும் என்று சொல்லி அவர்களே மனதால் சித்தரித்து கொள்வார்கள். இவன் நல்லா இருக்கும், இந்த குடும்பம் நல்லா இருக்கும், கோடி கோடியாக பணத்தை சேகரித்தா தான் நல்ல மனைவியோட நிம்மதியாக வாழலாம். இப்படியெல்லாம் நாங்களே திருமணத்துக்கு அலைகிறோம் நல்ல வாழ்க்கை வாழ. இதுக்காக வேண்டி நாங்கள் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எல்லாத்தையும் இழந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் ஒரு நல்ல மருமகனை அடைந்து கொள்வதற்கு என்ன பொய் சொன்னாலும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை லேசாக்குவது எப்படி என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போகிறாரு. ஃபிரௌன் ஆளோண்ட கொலை செஞ்சுட்டு கிபித்தி வங்கிஷத்தில் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடியவராக மதியனுக்கு போகிறாரு. போகிற வழியில் ஒரு காட்சி இருக்கிறது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் தண்ணி எடுப்பதற்காக வேண்டி கியூவில் நிற்கிறாங்க. 2 பெண்கள் மட்டும் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாரு, இந்த நேரத்தில் அவர் நபி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் நல்ல முறையில் பிள்ளை வளர்த்திருக்கிறதுனால அவர் யோசிக்கிறாரு, இது நல்ல பழக்கம் இல்லையே, சக்தியாளர்கள் எல்லாம் முன்னே இருக்கிறாங்க, பலவீனமான பெண் கடைசிக்காக தண்ணி எடுக்கணும், சக்தியாலும் செய்கிற வேலை இதா. அவர் அதை சிந்தித்துட்டு அவர் அங்கே ஃபைட் பண்ணி அவங்களெல்லாம் இழுத்து ஓரமாக்கி, அப்போ ஃபைட் கஷ்டமெல்லாம் நடந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா பின்னுக்கால வரக்கூடிய குர்ஆன் வசனத்தில் அது விளங்கும். அந்த பெண்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்போ எல்லாரும் தன்னுடைய பலத்தை பாவிச்சு தனக்குண்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது தேவையில்லை, ஓரமாய் சும்மா போகலாம். ஆனால் இந்த அநியாயத்தை பார்க்கக்கூடாது என்பதனால அவர் அங்கே நியாயமாக நடந்து கொள்கிறாரு. இப்போ இந்த பெண்களும் பார்க்குறாங்க, ஓஹோ மூசா இப்படிப்பட்ட ஒரு வாலிபன் எவ்வளோ நேர்மையாக நல்ல நல்ல அஹ்லாக்குள்ள ஒரு வாலிபனாகவும் சக்தியான வாலிபனாகவும் கவியாகவும் இருக்கிறாரு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சிந்திக்கிறாரு, நானே ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே போனான்னு சொன்னால் எனக்குண்டு யாரும் இல்லை, தன்னந்தனி ஒரு ஆளாக நான் போகிறேன், எனக்கு உதவி செய்ய அந்த ஊரில் யாரும் இல்லையே. இந்த பெண்களை பார்த்தோன்னே அவருக்கும் எண்ணம் வருது, எனக்கும் ஒரு திருமணம் இருந்தால். அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், ஆண்டவனே ரப்பி இன்னி பிமா அன்சல் தைலைய மின் ஹைரின் ஃபகீர், நானும் ஒரு திருமணம் தேவையில்லாதவன் அல்ல,
ரப்பே எனக்கும் ஒரு திருமணம் தேவைதானே. எவ்வளோ அழகாக கேட்குறாரு. இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பெண்ணுடைய பின்னுக்கால போனாரா, அந்த பெண்களை பார்த்து பல்ல காட்டினாரா? அலையில்லை பெண்கள்கிட்ட பின்னுக்கால. இந்த நேரத்தில் அவர் நபியும் அல்ல, இது அல்லாஹ்விடத்துல தான் கேட்குறாரு. அன்றைய நைட்டிலே திருமணம் ஃபிக்ஸ். அந்த பெண்கள் போய் வாப்பாவிடத்தில் சொல்கிறாங்க, இன்ன கைர மனிஸ்தாஜர்தல் கவியுல் அமீன், தண்ணி எடுத்து தந்தவங்களுக்கு கூலி கொடுக்கிறதா இருந்தால் அவரு கொடுங்க. கவி சக்தியான வாலிபன் அவர். அதில் தான் விளங்குது, சும்மா தண்ணி எடுத்து கொடுத்து கேளாது, பவரை காட்டித்தான் தண்ணி எடுத்து கொடுத்து கேளு. அதனால தான் அந்த பெண்கள் சக்தியை சொல்கிறாங்க. அமீன், அவன் நம்பிக்கையான நபிகளாருக்கு அல் அமீன் என்ற ஒரு பேர். அதே மாதிரி அமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பேர் இருக்கிறது. நம்பிக்கையான ஒரு வாலிபனாக. இப்போ வாப்பாவுக்கு விளங்குதே, ஒரு வாலிப பிள்ளை ஒரு வாலிபனை ஒரு பெண் பிள்ளை புகழ்ந்து பேசுகிறதா இருந்தால் இவளுடைய உள்ளத்திலும் அவர் இருக்கிறார். அந்த பெண்ணும் ஒழுக்கமாக தான் நடந்து கொள்கிறார். வாப்பாவுக்கு இந்த சிக்னல் விளங்கினோடனே வாப்பா இப்போ அந்த திருமணத்துக்காக வேண்டி ஏற்பாடு பண்ணுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இன்னி உரீது அன் உன்கி ஹக்க இஹ்தபுனத்தை யஹாத்தெயின், என்னுடைய 2 பிள்ளைகளை ஒன்றை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தருகிறேன். காலத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யா, அந்த 2ல் ஒரு பெண் வெக்கப்பட்டு கூனி குறுகி மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து வாப்பா உங்களை அழைக்கிறாங்க என்றெல்லாம் அந்த விஷயம் நடக்குது. அல் குர்ஆனில் சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டுறான். இப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த தந்தை சொல்கிறாரு, 8 வருஷம் நீங்கள் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யணும், அல்லது 10 வருஷம் வேலை முடிஞ்சால் நான் என்னுடைய மகளில் ஒருத்தரை திருமணம் முடித்து தருகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு, அலாமா நக்கூலு வக்கீல், நாங்கள் பேசினது அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருக்கிறான், அவனிடத்தில் பொறுப்பு, அவன் தான் வக்கீலாக இருப்பான், பேச்சு மாறக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார். அன்றைக்கே அல்லாஹ் தஆலா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறான் என்றால், அந்த மனைவியோடு தான் அவர் திரும்ப ஃபிரௌனிடத்தில் போராடுகின்ற பொழுது மனைவியோட ஒத்துழைப்பு எவ்வளோ இருந்திருக்கணும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்டத்தை பார்த்தே விளங்கலுமே எழுதா. இப்போ இந்த திருமணத்துக்காக வேண்டி நாங்கள் அலைகிறோம். திருமணம் ஒன்று வந்தால் உலகத்தில் நல்லா வாழணும் என்று எவ்வளோ வேலைகளை நாங்கள் பௌதிக ரீதியில் செய்கிறோம், அது தவறில்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேட்பது 28வது சூரா 24வது வசனம். இந்த அல்லாஹ்விடத்தில் இதை நாங்கள் கேட்டுக்கொண்டால் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது என்பதனை அல் குர்ஆன் கரண்டி தருகிறது. அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் முடிந்தால் என்ன தேவை? குழந்தை. குழந்தை இல்லாமல் இருந்தால் திருமணமே முடிக்காமலே இருந்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் வரும். எல்லாரும் குழந்தையோட வாழுகிற பொழுது நான் மட்டும் குழந்தை இல்லாமல் இருந்தால் ஊருட்டு போய் வேற எங்கேயாவது வாழலாம் என்ற எண்ணம் வரும். ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க, குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றது அது பெரிய சோதனை ஆகிடும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவர் கேட்குறாரு குழந்தைய, தள்ளாத வயது வரைக்கும் அவர் கேட்டார். எதுக்கு தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தது இஸ்ரவேல் வங்கிஷத்தில் வந்த நபிமார்களுடைய ஓர்டரில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வங்கிஷத்தில் வந்த எல்லாருமே அல்லாஹ் தஆலா நபியாக்கினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னுக்கால வந்த நபிகளில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தோட குழந்தை வராமல் இருந்தால் நபி பரம்பரை முடிஞ்சிடும். அதனால் அவர் கேட்குறாரு, ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், ஆண்டவனே நீ சிறந்த வாரிசு கொடுக்குறவன், என்னை மட்டும் தனியாக வச்சிடாதே, எனக்கு முன்னால் வந்த அனைவர்களும் நபியை பெற்றெடுத்து இருக்கிறாங்க, அதனால் எனக்கும் நபி தேவை என்ற அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. அவருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா நபி பரம்பரை இன்னும் போகுமே என்னுடைய பிள்ளையை தாண்டி. ஃபஸ்தஜபுனா லஹு, நாங்கள் ஜக்கரியாவுக்கு விடையளித்தோம். வவஹபுனா லஹு யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம். யஹ்யா என்பது ஒரு வினைச்சொல், வாழும் என்ற அர்த்தம். அந்த பிள்ளை கைதான் பேர். ஏனென்றா இன்றைக்கு கொடுத்து நாளைக்கு எடுத்தால் கொடுத்த என்ற லொஜிக்கு சரி வரும், தேவை நிறைவேறாது. அதனால் ரப்புல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தோம், அது வாழும் என்று பேரே வச்சு கொடுக்குறான். அப்போ எத்தனையோ கருத்து அதுக்குள்ளே வச்சு கொடுக்குறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய நோக்கம் தெரிந்து அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி அல்லாஹ் தஆலா குழந்தை ஒன்று தேவைப்படுகின்ற பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
துவாவின் ஊடாக அல்லாஹு தஆலா இதை சுட்டி காட்டுகிறான். 21வது சூரா 90வது வசனத்தில் திருமணம் முடித்தவர்கள் குழந்தைக்காக வேண்டி இதை செய்கின்ற பொழுது அதுக்கும் அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 6 துவாக்கள் அல் குர்ஆனில் இருக்கிறது. 6 துவாக்களை மட்டும் கேட்டு போதுமா? துவாவை மட்டும் கேட்டதுனால அல்லாஹு தஆலா தரமாட்டான், முயற்சியும் செய்யணும். அதுவும் அல் குர்ஆனில் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக வஅன்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, எவர் முயற்சி செய்கிறோ முயற்சியின் அளவு தான் அவருக்கு கிடைக்கும். காஃபிர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன்? முயற்சி செஞ்சால் கொடுப்பேன் என்பதை காட்டி கொண்டு இருக்கிறான் அவர்களினூடாக. மறுமேல் ஒன்றும் கிடைக்காது. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், முயற்சி செய்வது நாங்கள், முயற்சி எதுவும் செய்யாத ஒரு ஷேகிட்ட போய் எனக்காக துவா செய்யுங்கன்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முயற்சி செய்கிறவனுக்கு கிடைச்சி அவன் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். முயற்சி செய்யாமல் நல்லவனாக இருந்து பள்ளிக்குள்ளே இருந்து எந்த முயற்சியும் இல்லாமல் துவா மட்டும் கேட்டால் தரமாட்டான். ஏண்டா அது பெருமை மாதிரி ஆகிடும். அது எதை சொல்ல வரும்? நான் எந்த முயற்சியும் செய்யல, இபாதத்தில் 100க்கு 100% நான் கேட்டால் அல்லாஹ் தருவானுண்டா, இப்போ என்ன அல்லாஹ்வுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஆகிடும். அல்லது நான் முயற்சி செய்ய தேவையில்லை, மற்றவன் தான் முயற்சி செய்யணும் என்ற மாதிரி ஆகுமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய இடத்துல அவனுடைய சிஃபத்துக்கு சரியில்லை. எல்லாரும் அடியானாத்தான் இருக்கணும், எல்லாரும் முயற்சி தான் செய்யணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதில் வளர்ந்தவர். ஆனால் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகின்ற பொழுது மஸ்ஜிதில் வளர்ந்தன்னு சொல்லல. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகிற நேரம் எல்லாம் மிஹ்ராபில் இருந்தான்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜிதில் இருக்கிறான்ற வேறு, மிஹ்ராபில் இருக்கிறான்ற வேறு. மஸ்ஜிதில் இருக்கிற பெருமை கிடையாது. டொய்லெட் இல்லாதவனும் மஸ்ஜிதுக்கு வருவான், வீட்டில் தொல்லையாக இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு வருவான், தூங்க வழி இல்லாதவனும் மஸ்ஜிதில் தூங்குவான், உண்டியலை உடைக்கிறவனும் 2 நாளுக்கு சூஃபி மாதிரி மஸ்ஜிதில் தான் இருப்பான், பல நோக்கங்களுக்கு மஸ்ஜிதில் இருப்பான், நல்ல வேலைக்கும் இருப்பான், இபாதத்துக்கும் இருப்பான். மஸ்ஜித் அப்படியான இடம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுகின்ற பொழுது மிஹ்ராபில் இருந்தார். மிஹ்ராப் என்பது தொழுமிடம், மஸ்ஜித் என்ற வேறு, மிஹ்ராப் என்றது வேறு. தொழுமிடத்தில் இருந்தார். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அல்லாஹ் தஆலா ஹைலைட் பண்ணுறான்? தொழுமிடத்தில் இருந்தாருண்டா தொழுகையாளின்ற வசனத்தை கொண்டு வரான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராபி, மஸ்ஜிதில் இருந்து வெளிக்கு வந்தார் என்று சொல்லாமல் மிஹ்ராபில் இருந்து வந்தார், தொழுமிடத்திலிருந்து வந்தார். அவரும் நீண்ட தொழுகையாளின்றத இந்த கலிமா உள்ளுக்கு அல்லாஹ் புகுத்தி சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் நீளமாக பேசுவான். இப்போ இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதில் இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ரிஸ்க் அளித்தான். வானத்திலிருந்து அண்ணா லக்கிகாதா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் மினந்தில்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. அப்போ அல்லாஹ் தஆலா மண்ணு சல்வாவை இறக்கின மாதிரி அப்படியே அல்லாஹ் தஆலா டிரெக்டாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவை அல்லாஹ் தஆலா கொடுத்தவன். எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வேதனைப்படுறார். பிரசவ வேதனையில் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வயிற்றில் சுமந்து அதை கிடைக்கிற நேரத்தில் தானே எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கிற அந்த நேரத்தில் மௌத்தாயினா கூட ஷஹீத். அப்படியான நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளோ நாளும் கைக்கிட்ட கொடுத்த ரிஸ்கை இப்போ கொடுக்கல. இப்போ தானே கட்டாயம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் தானே அடுத்தவண்ட உதவி கட்டாயமாக தேவைப்படும். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வஹுஸி இலைக்கு பிஜிஜி இன் நஹ்லா, நீங்கள் போய் அங்கே ஈச்சம் மரம் இருக்கிறது அதை ஆட்டுங்க. துசாக்கித் அலைக்கு ருத்தபஞ்சனியா, அங்கே போய் ஆட்டினால் ஈச்சம் கனி விழும், பிறக்கி சாப்பிடுங்க. அங்கே போய் ஆட்டாமல் இருந்தால் இவருக்கு உணவு கிடைச்சிருக்காது. அப்போ நீங்கள் தாவி தாவி சரி போய் ஆட்டி முயற்சி செய்து சாப்பிடுங்க. வக்குலி வஷ்ரபி வக்கர்ரி ஐனா, அங்கே ஒரு நீரோடு இருக்கிறது, அங்கிருந்து நான் ஒரு டம்ளர் தண்ணியை இங்கே சும்மா தரமாட்டேன், இவ்வளோ நாளும் கொண்டு வந்த மாதிரி போய் நீங்கள் அள்ளி முயற்சி செஞ்சு சாப்பிடுங்க. ஏனண்டா இவ்வளோ நாளும் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அல்லாஹ் தஆலா ஒரு ஹெல்ப்பு கூடுதலாக பண்ணுவான். இப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு முயற்சி செய்ய இயலும். நீங்கள் இவ்வளோ பெரிய மிஹ்ராபில் இருந்து இந்த மார்க்கத்தில் வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்தாரின் பெண்களை விட எல்லாருலேயும் மரியமை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ பெரிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், போய் முயற்சி செஞ்சு சாப்பிடுங்க என்றால்
அன்புக்குரிய சகோதரர்களே, முயற்சி இல்லாமல் துவா மட்டும் சரி வராது. முயற்சியும் தேவை என்றதை விளங்கி கொள்ளணும். அடுத்தது கிடைத்து விட்டது. இப்போ கிடைத்தால் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த பழகணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்த எல்லாத்தையுமே அவர்களே சொன்னார்கள், வஊதீனா மின் குல்லி ஷை, எங்களுக்கு எல்லாத்தையும் தரப்பட்டிருக்கிறது. மாவை பிணைகிற மாதிரி அவர் இரும்ப பிணைவார். வஅலன்னா லஹுல் ஹதீத், நாங்கள் மாவை எப்படி லேசாக அதை மடிப்போமோ அதே மாதிரி அவர் இரும்பு அவருக்கு. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான்? இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. அப்போ ஜின்கள் அவர்களுக்கு வேலை செய்யும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய தந்தான், நாங்கள்லாம் நபிமாராக இருக்கிறோம், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம், அதனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தான்னு சேரில் உட்கார்ந்து கொண்டு இருக்க வல்ல, ஊர் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். அவருடைய பிள்ளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஅஸல்னா லஹு ஐனல் கித்ர், செம்பு கட்டி கட்டியாக அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். எதுக்குண்டால் அதை இலகுபடுத்தி கொடுத்தால் அதனால் ஊர் மக்களுக்கு பாத்திரங்கள் தேவைப்படுது, பெரிய பெரிய பானைகள் தேவைப்படுது, பெரும் பெரும் விஷயங்கள் ஊர் மக்களுக்கு தேவை இருக்குது. உங்களுக்கு தந்தது அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொல்லி பெருமைப்படுத்தி கொள்ள வல்ல, இதனால் நீங்கள் சிரமப்பட்டு ஊருக்காக வேலை செய்யணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் எதை புரிகிறோம் என்றால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்குவதற்கு டென்ஷன் இல்லாத ஒரு மூமினாக வாழணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 6 துவாக்களை அல் குர்ஆனில் தொகுத்து கற்றுத்தருகிறான். அதோடு சேர்த்து நாங்கள் நேர்மையான ஒரு உழைப்பையும் மேற்கொள்ளணும். நாங்கள் அடைய அடைய அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும் இருக்கின்ற பொழுது பரிபூர்ணமான ஒரு மூமினாக நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பும் நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா தருகிறான். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.